வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சிவபெருமான் அருளால் எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கும்னு மனசார வேண்டிக்கு வைப்போமே, நீங்களும் வேண்டிக்கோங்க. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்காரர் பேசுனது ரெண்டாவது வீடியோ இது. என்னை பற்றி எப்படியெல்லாம் அவர் பண்ணார் அப்படிங்கிறது வந்து, இல்லை அவர் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணாரா, இல்லை அவருக்கு வந்து என்ன எனக்கு அவருக்கு பிடிச்ச ஒரு ஒய்ஃபா இல்லையா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு அவருக்கு 14 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஏஜ் ப்ராப்ளம்ங்கிறது வந்து எனக்கு வந்து விளையாட்டுத்தனமாக இருந்துச்சு. அப்போ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி, இப்போ 33 34 வயசு அப்படிங்கிற போது நல்லா, இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகள்லாம் பிறந்து அவருக்கு ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற டயத்தில் தான் என்னை கல்யாணம் பண்ணார். ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி அங்கே என்னென்னமோ இருந்துச்சு. அதனால் அவர் கல்யாணத்தை கண்டுக்கல. அவங்க அப்பா அம்மாவும் வந்து ரொம்ப வற்புறுத்தி நம்ம ஊரில் ஒரு பிள்ளை கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வற்புறுத்தி, அவங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குது அது மாதிரி அங்கே ஒரு பொண்ணை வச்சுருந்தாரு, அதுக்கு ஒரு பொண்ணு இருக்குது இப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் அதையும் மீறி இவங்க சொன்னதுனால மகன் நடிச்சிட்டா அப்படி நல்லா. ஏன்னா பக்கத்தில் அங்கே ஆந்திராவில் இருக்கும்போது எல்லா ஜல்ஜாவும் பண்ணிக்க வேண்டியது. இங்கே வீட்டுக்கு வந்துட்டா பக்கத்து தோட்டத்துக்காரவங்க அவங்கெல்லாம் பார்வைக்கு வந்து தண்ணி ஓடாமல் அப்படியே அழகாக ஒழுக்கமாக இருக்கிறது. எருமாட்டில் தண்ணி மோந்து ஊற்றுறது பிடிக்கிறதாலும் அந்த ஃபார்மாலிட்டி பண்ணுங்காட்டி அவங்களாம் ரொம்ப நம்பிட்டு எங்கள் அப்பாவோடைய ஃப்ரெண்டு அவங்க. அந்த காலத்தில் சிறு வயசுலேருந்து அவங்க விவசாயம் பக்கத்தில் பண்ணிக்கிறால ஒரு ஃப்ரெண்டு. அவங்க வந்து சொல்லும்போது எங்கள் அப்பா மறுக்கலை. எங்கள் அம்மா வேணாங்கிறாங்க, எங்கள் சித்தப்பா வேண்டாங்கிறாரு. ஆனால் இருந்தாலும் எங்கள் அப்பா கேட்கல. பெரியப்பா அவர் பேர் சொல்லி, அவர் ஃப்ரெண்டு பேர் சொல்லி அவர் சொல்லிட்டார், மற்ற பேச்சு இல்லை அப்படின்னு முட்டை நம்பிட்டார். ஆனால் அது சொல்கிறதும் நான் தப்பாக சொல்ல மாட்டேன். கொஞ்ச நாள் சொன்னேன் இப்படி கொண்டு கொடுத்துட்டீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நானே யோசிப்பேன், நம்ம தலையெழுத்து இப்படி இருக்க அடுத்து நாங்கள் கொண்டு கொடுத்து அவர்கிட்ட இப்படி சேப்பரோன்னு தலையெழுத்து இருந்துருக்குது அப்படின்ட்டு. வீட்டில் என்னென்னலாம் நான் செய்யணும், எப்படி பண்ணுறனோ. இப்போ ஒரு நாள் எங்கள் சின்ன வயசு அந்த டயத்தில் எவ்வளோ சோறு, எங்கள் வீட்டில் வந்து 5 பேர் இருப்போம் நாங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி சமையல் பண்ணி அந்த மாதிரி போகும். அப்படி போகிறப்ப இங்கேயும் அப்படி தான் கொஞ்சம் தான் எனக்கு குறைக்க முடிஞ்சது, குறைக்க தெரியல, போடுவேன். அந்த மாதிரி போடுறப்ப அவங்க சொந்தக்காரங்க யாராவது வந்தாலும், ஐயோ இத்தனை பருப்பு போட்டு இப்படி கொட்டுறா இப்படி படம், அது 2 பேச்சு வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் இவருமே வந்து அதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படி, அவளுக்காக சாப்பாடு வச்சு வீணாக போச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன் அப்படி. அதுக்கெலாம் இந்த சந்தேகம் ஓவர், அது ஒன்று மட்டும்தான். அவர் என்னை பார்த்தாலே அப்படியே பயங்கர கோபம் வரும். அது இந்த தண்ணி ஃபுல்லாக போட்டு விழுந்துட்டாருன்னா அது டொப்புன்னு படுத்து தூங்கிடுவா. அப்படி கொஞ்சம் ஒரு அரைகுறையாக போட்டுட்டு வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வருவாருங்க ஒரு நாளைக்கு. நான் சொல்லுவேன், நீங்கள் இந்த அங்கே போய் குடிக்கிறீங்க, வீட்டிலே கூட வாங்கி வச்சு குடிச்சிக்கலாம்ல, 4 பேருக்கு தெரியாமல் இருக்கும். நான் சொன்னேன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை வெளியே தெரியாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்படின்னு சொன்னால் அங்கேயும் ஃபுல்லாக குடிச்சு போட்டு ஒரு பாட்டில் கோட்டை தூக்கி வருவார் வீட்டுக்கு. அப்போ இதை விட டபுள் செலவாகுதா? சிக்கன் மட்டன் எது செஞ்சு வச்சாலும் சூப்பராக சமைப்பேன். எது செஞ்சு வச்சாலும் அந்த அவர் வந்து கடைசியில் சாப்பிடாமல் போகிறதாங்க. அது எப்போவுமே சரித்திரத்தில் சிக்கன் மட்டன் செஞ்சு வச்சா சாப்பிட்றதே இருக்காது. வந்து குடிச்சு போட்டு ஃபுல்லாக படுத்துருவோம். அப்படி எங்கே போய் சாப்பிட முடியும்? மறுநாள் அது நல்லா இருக்குமா? ரொம்ப கஷ்டம். சரி இது இருந்துட்டு போகுது அப்படின்ட்டு மனசு ரொம்ப உடஞ்சிட்டேங்க. பேசுவார், என்ன சொல்லுவார்னா பச்சையாக கேட்பார், நீ அங்கே போய் நின்று அவன் பார்த்துக்கிட்டு இருந்த, நீ இங்கே போய் நின்று பார்த்துக்கிட்டு இருந்த, நீ செக்கில். அப்போ செக்கு எங்களுக்கு கிரைண்டரில் இல்லை, மிக்சி மட்டும்தான் இருந்துச்சு. செக்கு இருந்துச்சு, ஆட்டுக்கல். அதில் போய் ஆட்டிகிட்டு இருந்தோம்னா, நீ யாரையோ பார்த்து சைட் அடிக்கிட்டு அங்கே போய் செக்கில் போய் ஆட்டிகிட்டு இருக்கிற, இல்லை மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதானே அப்படிமா. அப்படி என்னடா கொடுமையாக இருக்குது. எங்கிட்ட போனாலும் ஒரு இதை சொல்கிறேன் அப்படி. அப்புறம் கோவிலுக்கு போகலாமா அப்படின்ட்டு, இப்படியே இருக்குதே கடவுள், சரி ஒரு அம்மன் கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போகலாமான்னு போவேன். கொஞ்சம் தூரம் நடக்கணும் அந்த கோயிலுக்கு. சரி போனால் நிறைய லேடிஸ் போவாங்க வருவாங்க பண்ணுவாங்க. போனோம்னா அந்த போயிட்டு வர்றதுக்கப்புறம் ஒரு 6 மணி 6:30 போயிட்டு வர்றது. எங்கள் பொண்ணையும் சின்ன பொண்ணையும் கூட்டிகிட்டு தான் போவேன். போகும்போது அந்த பூசாரி பெண்களால் நிறையா பெண்களை அழகழகான வர்ற பெண்களை பார்த்து கோயிலுக்கு பின்னாடி கூப்பிட்டு போய் தப்பாக செய்கிறானாமா. அவராக மணல் அப்படி நினச்சிக்கிட்டாரு. யூகம் அது சொல்லியோ இல்லை, அதில் அந்த அவருக்கு இருக்கிற அந்த மைண்டு ரிப்பீட் அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படியே. அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் இல்லை, நிறையா பேர் லேடிஸ் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் போகிறாங்க, அவங்க கூட போயிட்டு வந்தா அப்படின்னு. சரி பெட்ரா கருமம், இது கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட இவ்வளோ சட்டையாக இருக்குதா? நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்து ஏன் இப்படி வாழ்ந்தேன்? ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப சத்தியமாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை யாருக்கு வேணான்னு தான் சொல்கிறேன். நான் வரக்கூடாது, நொந்து போயிட்டுங்க. அதிலாம் ஒரு மிருகத்துக்கிட்ட காமிச்சா கூட ஒரு நன்றி இருக்கும். யார் எதிர்க்கு கூட இந்த மாதிரி ஒரு லைஃப் அமையக்கூடாதுங்கண்ணா. ரொம்ப நொந்து போயிடும். ரொம்ப நொந்துருக்கிற யாருக்கு எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது, வெளியே சொல்லவும் இல்லை. ஆனால் அவர் போய் எல்லாத்தையும் சொல்லுவார். ஒன்றுக்கு முக்கால தப்பு தப்பா என்னை போய் சொல்லுவோம் அப்படி எல்லா பக்கம்.
வெறுத்து போச்சுங்க. அதிலே வாழ்க்கை எனக்கு வெறுத்து போச்சு. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.